சேலத்தில் பேக்கரி உரிமையாளரின் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 54 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை நோட்டமிட்டு கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பூட்டி கிடந்த வீட்டை குறிவைத்து கொள்ளையடித்த கும்பல். பீரோவில் வைக்கப்பட்டிருந்த மொத்த நகைகளும் அபேஸ். சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி இபி காலனியைச் சேர்ந்தவர் திருஞானம். பேக்கரி கடை உரிமையாளரான இவர் தனது சொந்த ஊரான காரைக்குடிக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் அவரது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பதற்றத்தில் வீட்டிற்குள் சென்று பார்த்த பொழுது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 54 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்தவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கிடைத்த தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனையில் ஈடுபட்டவர்கள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்ததில் மர்ம நபர்கள் இருவர் நள்ளிரவில் நீண்ட நேரம் நோட்டமிட்டு திருஞானம் வீட்டில் கொள்ளையடித்துச் சென்றது பதிவாகியிருந்தது. வழக்கில் முக்கிய துப்பாக பார்க்கப்பட்ட அந்த காட்சிகளை வைத்து கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொள்ளையர்களின் கைரேகை பதிவு சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் பணம் மீட்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.